சில பேர் சொல்லுவாங்க க்ளீனிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படிதான் அவங்களுக்கு க்ளீனிங் பிடிக்குதுன்னு எனக்கு புரியல. கை வலிக்க வலிக்க எல்லாத்தையும் தொடச்சி தேய்ச்சி எடுக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. சமைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். விதவிதமாக டிஷ் செய்ய எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த க்ளீனிங் இருக்குல்ல, க்ளீனிங்கும் இந்த வீட்டில் துணி மடிக்கிறது எனக்கு பிடிக்காத வேலை. பிடிக்கலனாலும் நம்ம வீட்டை க்ளீனாக வச்சுக்கணும்ல. கண்டிப்பாக நமக்கு தேவையான பொருள்லாம் நம்ம வாங்க வாங்க வீட்லேயும் பொருளும் அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு, நமக்கும் வேலையும் அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு. தொடச்சிட்டு இருக்க இந்த பிளாஸ்டிக் 5 டயர் ஆர்கனைசர் இருக்குல்ல, அதை மட்டும் வாங்கலை. அதுக்கு மேலே இந்த புத்தரும் பிளான்ட்டும் வச்சா நல்லா இருக்குமேன்னு இதையும் வாங்கி இப்போ இதையும் தொடச்சிட்டு தான் இருக்கேன். இந்த ஸ்டவ் கிளீனிங் இருக்குல்ல, அது ஒரு பெரிய தலைவலி. அப்பா அதை துடைக்கிறதுக்குள்ளேயும் கையெல்லாம் பயங்கரமாக வலிச்சிடும். அந்த டீயும் பாலும் பொங்கி பொங்கி அந்த பிளேட்டில் விழுந்து விழுந்து அது ஒரு அரை பிடிச்சி போய் பார்க்குறதுக்கே நல்லாவே இருக்காது. அடுத்தடுத்து அது சமையல் பண்ணும்போது நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஐயோ அடுப்பு இப்படி இருக்கே, அப்படியே சமையல் பண்ணுறோமே அப்படின்ட்டு. அதுக்குன்னு ஒரு நாள் டைம் எடுத்து அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணுவோம். ஆனால் அன்னைக்கு சாயந்தரமே நம்ம டீ போடும்போது திரும்ப அது வலிஞ்சு அங்கே தான் போய் விழுவோம். ஆனால் க்ளீன் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு 2-3 நாளைக்கு எது வலிஞ்சு விழுந்தாலும் உடனே அந்த துணியை வச்சு தொடச்சி எடுத்துருவோம். ஆனால் அடுத்தடுத்து விழுகிறபோது நம்ம சரி ஒரு நாள் நம்ம துடைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுருவோம். அதனால தான் இவ்வளோ தூரம் கரை பிடிக்கிறது. க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் சோம்பேறித்தனமாக இருக்கும். ஆனால் க்ளீனிங்னு இறங்கிட்டோன்னு வைங்களேன், இதையும் அதையும் மாற்றி மாற்றி இழுத்து போட்டு நம்மளே அந்த வேலையை பெருசாக்கிடுவோம். இதை தொடச்சிருவோம் அதை முடிச்சிருவோம்னு சொல்லிட்டு நம்மளே எல்லா வேலையும் இழுத்து போட்டு எல்லாத்தையுமே பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஒரு நாளில் பண்ண முடியாது க்ளீனிங்லாம். கொஞ்சம் பிரித்து பிரித்து பண்ணால் நம்ம நீட்டாக நல்லா பண்ணலாம். ஆனால் நான் வந்து ஒரே நாளில் முடிச்சிடணும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக இறங்கி க்ளீன் பண்ணுவேன். அப்புறம் 2-3 நாளைக்கு டயர்டாகி உடம்பு சரியில்லாமல் கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு இருப்பேன். இதுதான் என்னோட மைனஸ். வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசும்போது கை வலிக்குது கால் வலிக்குது இந்த மாதிரி க்ளீன் பண்ணேன்னு சொல்லிட்டா போதும். 2 பேரும் எதுக்கு ஒரே நாளில் போட்டு இவ்வளோ வேலை பண்ணிட்டு இருக்க, கொஞ்சம் பிரித்து பிரித்து பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லுவாங்க. இதான லஞ்சுக்கு அப்புறம் க்ளீனிங் ஆரம்பித்தேன். ஈவினிங் டீ டைமே வந்துருச்சு. சரி ஒரு காஃபியை போட்டு குடிப்போன்ட்டு வீட்டில் எல்லாரும் டீ காஃபிக்கு வெயிட் பண்ணுவாங்க. நமக்குமே ஒரு பிரேக் தேவைப்படுது. ஸ்டவ்வுமே நீட்டாக தொடச்சிருக்கு. அதில் ஒரு காஃபியை போட்டு குடிச்சிட்டு கண்டினியூ பண்ணலான்னு. இன்னும் கிச்சன் கேபினெட்டு கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது. அடுத்த மினி விலாகில் பார்க்கலாம். பை.